ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருவேன். அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத இந்த சேனல் வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கும். எல்லாமே ரியல் லைஃப் சிச்சுவேஷன். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க ஊரில் இருந்து. அதை யார்ட்டையும் சொல்லலை. உங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இது தெரிஞ்சு அவர் உங்களை பார்க்க வந்துட்டார். அவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே வந்தது அப்படின்னு. எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவு இது உங்களுக்கு தெரியும். ஓகே, எப்படி, ஹவு. தெரியும் அப்படிங்கிறதுக்கு நோ. ஒரு டூ வேர்ப் கொண்டு வரணும்ல. உனக்கு எப்படி தெரியும்? ஹவு டிட் யூ நோ? தெரிஞ்சிருந்து நீ வந்திருக்கிற, உனக்கு எப்படி தெரியும்? ஹவு டிட் யூ நோ? சிம்பிள் பாஸ்ட் சென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். ஹவு டிட் யூ நோ? அது உனக்கு எப்படி தெரியும்? தேட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருக்கோம். ஹவு டிட் யூ நோ தேட்? அது எப்படி உனக்கு தெரியும்? ஐ ஆம் ஹியர், நான் இங்கு இருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். ஐ ஆம் ஹியர், நான் இங்கு இருக்கிறேன். இந்த ஆம் அப்படிங்கிறது இருக்கிறேன் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ ரெண்டு சென்டென்ஸஸ் சேர்க்குறோம் பாருங்கள். ஹவு டிட் யூ நோ தட் ஐ ஆம் ஹியர்? நான் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரிஞ்சிருந்துச்சு? ஸோ அந்த ஹவு டிட் யூ நோ அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஆம் ஹியர் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இப்போ அரைவல் அப்படின்னா, அரைவ் அப்படின்னா என்னது? வர்றது. அதனுடைய நவுன் ஃபார்ம் அரைவல். எனது வருகை, மை அரைவல். ஐ ஹாவ் நாட் டோல்ட் எனி ஒன். நான் யார்கிட்டையுமே சொல்லலையே. ஐ ஹாவ் நாட் டோல்ட் எனி ஒன். இதுவே ஐ டிட் நாட் டெல் எனி ஒன் இந்த மாதிரியும் சொல்லலாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். ஐ டிட் நாட் டெல் எனி ஒன், நான் யாரிடமும் சொல்லவில்லை. இப்போ மை அரைவல் சேர்த்துக்கோங்க. ஐ டிட் நாட் டெல் எனி ஒன் அபவுட் மை அரைவல். எனது வருகையை பற்றி நான் யாரிடமும் சொல்லவில்லை. ஸோ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ டிட் நாட் டெல், நான் சொல்லலை. ஐ டிட் நாட் டெல் எனி ஒன் அபவுட் மை அரைவல். இப்போ எல்லா சென்டென்சஸையும் பார்க்கலாம். ஹவு டிட் யூ நோ தேட் ஐ ஆம் ஹியர்? உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே இருக்கிறேன்னு? ஐ டிட் நாட் டெல் எனி ஒன் அபவுட் மை அரைவல். நான் யார்கிட்டையுமே நான் வர்றேங்கிறத பற்றி சொல்லலையே. இதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் பாருங்கள். ஒரு புது வீடு ஒன்று வாங்கியிருக்கீங்க, அது யாருக்குமே தெரியாது. இதை நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க. நம்ம வீடு வாங்கினதை பற்றி யார்கிட்டையுமே சொல்லலை, யாருக்குமே தெரியாது. ஸோ மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம வீடு வாங்கினதை பற்றி? நம்ம யார்கிட்டையுமே சொல்லலை அப்படிங்கிறத சொல்லணும். ஹவு டூ அதர்ஸ் நோ? இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துருச்சு பாருங்கள். நம்ம வீடு வாங்கினது யாருக்குமே தெரியாது, யார்கிட்டையும் நம்ம சொல்லலை. ஹவு டூ அதர்ஸ் நோ அபவுட் எ நியூ ஹவுஸ் வி பாட்? வி பாட் அப்படிங்கிறது கடைசி வந்திருக்கு பாருங்க. நம்ம வாங்கின புது வீட்டை பற்றி யாருக்குமே தெரியாது. ஹவு டூ அதர்ஸ் நோ? அவங்களுக்கு எப்படி தெரியும்? வி டிட் நாட் டெல் எனி ஒன், நம்ம யாருக்குமே சொல்லலை. இப்போ ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் உனக்கு எப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்றதுக்கு ஹவு டிட் யூ நோ அப்படின்னு கேட்டோம். இங்கே ஹவு டூ அதர்ஸ் நோ, மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்டை ரகசியமாக வச்சுருக்கீங்க, யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கிறப்ப உங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அது எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும் நான் ரகசியமாலாம் வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு, நான் என்னோடய எக்ஸாம் ரிசல்ட்ஸை ரகசியமாக வச்சுருந்தேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் பற்றி கவலைப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு ட்ரை டு ஃப்ரேம் சென்டென்சஸ், அதுக்கப்புறம் ஆன்சர் பார்த்து கிராமர் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஹவு டிட் யூ நோ? இந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் மெயின் வேர்பாக தான் இருக்கணும், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இதை பற்றி தான், அதாவது டூ டஸ் டிட், இந்த டூ வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணையும் டூ டஸ் டிட், இந்த டூ வேர்ப்ஸ் பற்றி தான் சென்டாக்ஸ் சேனலில் கிராமர் வீடியோ இருக்குது, அதில் சொல்லியிருப்பேன். அதாவது டூ டஸ் டிட், இந்த மூணு டூ வேர்ப்ஸுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஹவு டிட் யூ நோ மை எக்ஸாம் ரிசல்ட்ஸ்? உனக்கு எப்படி என்னுடைய எக்ஸாம் ரிசல்ட்ஸ் தெரியும்? ஐ கெப்ட் தட் சீக்ரெட். ஐ கெப்ட், ஐ கீப் அப்படின்னா நான் வைத்திருக்கிறேன். ஐ கெப்ட், கீப்போட பாஸ்டன்ஸ் கெப்ட். ஐ கெப்ட் தட் சீக்ரெட், அதை நான் ரகசியமாக வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிருக்கீங்க, இன்னும் அங்கே தங்கியிருக்கீங்க, அதை யார்கிட்டையுமே சொல்லலை, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சு. நான் இந்த இடத்துக்கு வந்தது உனக்கு எப்படி தெரியும்?
அப்படின்னு கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி கிராமர் மிஸ்டேக்கை கண்டுக்கிற வேணாம். ஃபர்ஸ்ட் ட்ரை டு ஃப்ரேம் தி சென்டென்சஸ். ஹவு டிட் யூ நோ? உனக்கு எப்படி தெரியும்? நோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகே, நியூ, KNEW, இதனுடைய பாஸ்ட் ஃபார்மை நியூ அப்படின்னு வாசிக்கணும். ஐ நியூ அப்படின்னா எனக்கு தெரியும். இந்த கேள்வியில் டிட் வந்திருக்கிறதுனால நோ அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. ஹவு டிட் யூ நோ தேட் ஐ மூவ்ட் டு திஸ் பிளேஸ்? நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஸோ ஹவு டிட் யூ நோ அப்படிங்கிறதும் சிம்பிள் பாசன்ஸ் தான். ஐ மூவ்டு அதுவும் சிம்பிள் பாசன்ஸ் தான். ஐ டிட் நாட் டெல் எனி ஒன், நான் யார்கிட்டையுமே சொல்லலை. ஐ டிட் நாட் டெல், இந்த டெல்லுக்கு அப்புறம் டூ வரக்கூடாது. ஓகே, ஐ டிட் நாட் டெல் எனி ஒன். நீங்கள் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம், ஒரு பிளான் வச்சுருக்கீங்க. அதை யார்கிட்டையுமே பகிர விரும்பவில்லை. இந்த பகிர்தல், அதுக்கு இங்கிலீஷில் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை யோசிங்க. மை பிஸ்னஸ் டெவலப் டு டெவலப். டெவலப்னா வளர்றது, டு டெவலப் அப்படின்னா வளர்வதற்கு. ஓகே, இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். ஐ ஹாவ் அ பிளான். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஹாவ் அ பிளான். எதுக்கு பிளானு? டு டெவலப், டெவலப் பண்ணுறதுக்கு. எதை டெவலப் பண்ண போகிறீங்க? மை பிஸ்னஸ். ஐ ஹாவ் அ பிளான் டு டெவலப் மை பிஸ்னஸ். யாரிடமும் இதை பகிர நான் விரும்பவில்லை. பகிர்றதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஷேர். ஓகே, ஐ டு நாட் வாண்ட் டு ஷேர் இட். ரொம்ப சிம்பிளானதான். ஓகே, கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஐ ஹாவ் அ பிளான் டு டெவலப் மை பிஸ்னஸ். ஐ டு நாட் வாண்ட் டு ஷேர் இட். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சிச்சுவேஷன் சொல்லுங்கள். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஆனால் நான் அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஐ மேட் எ டெசிஷன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த டெசிஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மேடு, இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ மேட் எ டெசிஷன் பட் ஐ டு நாட் வாண்ட் டு டெல் எனி ஒன். நான் யார்கிட்டையும் சொல்ல விரும்பலை. நான் சில தகவல்களை கேட்டேன், இல்லைன்னா நான் சில செய்திகளை கேட்டேன், ஆனால் நான் அதனை பகிர தயாராக இல்லை. நான் சில செய்திகளை கேட்டேன். ஐ ஹேர்ட் சம் நியூஸ். சில செய்திகள். ஐ ஹேர்ட் சம் நியூஸ் பட் ஐ எம் நாட் ரெடி டு ஷேர் தட். ஐ ஹேர்ட் சம் நியூஸ் பட் ஐ எம் நாட் ரெடி டு ஷேர் தட். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட். இப்போ என்கிட்ட சில தகவல்கள் இருக்கின்றன, என்கிட்ட சில இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனால் அவைகளை இப்போது வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்துறதுக்கு ரிவீல் இந்த வேர்பை யூஸ் பண்ணுங்கள். என்னிடம் சில தகவல்கள் இருக்கிறது, சம் இன்ஃபர்மேஷன், இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதனுடைய ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை திருத்தி அனுப்புகிறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நீங்களாக இமேஜின் பண்ணுங்கள், சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் சில சிச்சுவேஷன்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.